GT Holidays, South India's #1 travel brand வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனும் நான், powered by Yasko shirts, dhotis and trousers. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா? ஒரு சமத்து பிள்ளையாகத்தான் நான் இருப்பேனே தவிர 4 பேருக்கு முன்னாடி திட்டு வாங்குறது அது அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் நான் இருந்திருக்கேன். எங்கள் தாத்தா அன்பில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவர் அப்படின்னா தெரியுமா, அவர் வீட்டில் ஒரு தாத்தா அப்படி தான் தெரியுமே தவிர பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னா அப்போ தெரியாது எங்களுக்கு. படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், உங்களுக்கும் ஒரு குடும்பம், இவ்வளோ தான், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி தான் போச்சு ஆக்சுவலாக எல்லாமே. வீட்டில் அப்பா அம்மா எல்லாமே இப்போ அக்கா தம்பியோட அவங்க ஊட்டி கொடைக்கானல்னு போனால் கூட எனக்கு ஊட்டி கொடைக்கானல் வந்து அந்த கிராமம் தான். அந்த பாட்டியோட அந்த பாட்டி முந்தானையிலேயே இருப்பேன் நான். அவங்க க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான். ஸ்கூல் டேஸில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம இருந்தது, காலங்கள் அவங்களோட நம்ம செலவழிச்சோம். எந்த பாட்டு நல்லா இருந்தாலும் இளையராஜா சார் போட்ட பாட்டு அப்படின்னு நான் அது சங்கர் கணேஷ் சார் கூட போட்டுருக்கலாம், அது பாட்டு நல்லா இருக்கு, இளையராஜா சாங் நல்லா இருக்கலாம், இல்லைங்க இது இளையராஜா போடலங்க, அந்த அளவுக்கு நாங்கள். பொன்னியின் செல்வன் நாவலில் நாட்டிற்கு ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் மதியூகத்தால் சரி செய்யும் அமைச்சர் கதாபாத்திரம் சார்ந்திருக்கும் ஊரின் பெயர் அன்பில். ஆள்பவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அன்பிலின் வரலாற்று நீட்சியின் நிகழ்காலம். நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும். தமிழ்நாட்டின் மையமாக இருக்கும் திருச்சியில் உதித்த இளம் சூரியன். தலைமுறைகளை கடந்து திராவிட கொள்கைகளில் ஊறிப்போன குடும்பம். தாத்தா தந்தை வழியில் திமுகவில் பயணித்த இவர் பட்டம் பெற்று பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் நினைவு முழுக்க நிறைந்திருந்த ஒன்று திமுக. 2015 திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளராக பதவியேற்று இளம் தலைமுறையினருக்கு எழுச்சியாக பணியாற்றிய இவர் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் 16,695 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2019 உள்ளாட்சி தேர்தலில் இவர் ஆற்றிய பணியை கண்டு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக நியமித்தது கட்சி தலைமை. 2021 தேர்தலில் 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற இவருக்கு எதிர்கால தலைமுறையினரை பண்படுத்தும் பள்ளிக்கல்வித்துறையை ஒதுக்கினார் மாண்புமிகு முதலமைச்சர். எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், பல்வேறு மாணவ நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் இவரது பதவிக்காலம் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் பாராட்டப்பட்ட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது IPC தமிழ். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளுடைய கதாநாயகன் வந்தாச்சு. அவருடைய லெகசியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆனால் ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாளில் ஒரு மொமெண்ட்டில் உருவாகிறது இல்லை. அது பல காலம் கடந்து அதோடைய அந்த பீக்கை தான் நம்ம பார்க்க முடியுது. அது கடலுக்கு மேலே எழுந்து அந்த உச்சத்தை தொடும்போது தான் வந்துட்டிங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு மலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ட் எங்களுக்கு இன்னைக்கு நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக ரொம்ப நன்றி. உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். என்ன அப்படின்னா, உங்களோட வரவுக்காக நாங்கள் காத்திருந்த நேரம் மிக குறைவு. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு ஸ்கெட்யூலில் இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இங்கே ஒரு டைட்டிலாக பார்க்குறதுக்கும் அந்த திட்டங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்து அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு விதத்தில் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் இல்லை நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கும் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்கூல்ஸ்க்கே போயிடுறீங்க. உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு தரகரும் தேவைப்படுறதில்ல. நீங்களே டைரெக்டாக போய் அவங்கள பார்த்துட்றீங்க. ஆனால் உங்களை நேரில் சந்தித்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் எங்களுக்கும் உண்டு. இன்றைக்கி அதுதான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தெரியாதவங்க யாரும் இல்லை. என்னுடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எங்கள் அம்மா உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க.
ஸோ சம்வேர் ஒரு சேஞ்ச் நடக்கும்போது தானாக அந்த பேர் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அந்த குழந்தை பருவம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் மொமெண்ட் அப்படின்னா நீங்கள் எது சொல்வீங்க சைல்ட்ஹுட் டேஸ்னாலே? அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். ஸோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஐபிசி தமிழுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாத்துக்கான அந்த உழைப்பு இருக்குனாலும் அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாத்துக்குமே ஒரு இருக்கும், அந்த ஒரு ஆசை இருக்கும். என்ன தான் பெரிய மாநாடு கூட்டத்தில் நம்ம பேசிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்கனாலும் ஒரு குறைந்தபட்ச ஒரு எதிர்பார்ப்பு, காரில் ஏறி போகும்போது எனக்கு வண்டி ஓட்டுற அண்ணன் நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குங்களா. அந்த மாதிரியான ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் அப்படி இருக்கிற எனக்கு இந்த 4.5 வருஷத்துக்கான உழைப்புக்கான ஃபைனல் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஐபிசி தமிழ் உங்களுடைய இந்த முயற்சியை நான் பார்க்க உள்ளபடியே எனக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இன்றைக்கு ஒரு அமைச்சராக, ஒரு மாவட்ட கழக செயலராக 2 முறை ஒரே தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு முன்பு எந்த ஊரில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அதே ஊரில் தான் என்னுடைய பள்ளி பருவம்லாம் ஆரம்பிச்சது. க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தான்மா. ஸ்கூல் டேஸில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இருந்தது, காலங்கள் அவங்களோட நம்ம செலவழிச்சது, அது என்றைக்குமே மறக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த அந்த இது என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. அன்றைக்கி இவ்வளோ பெரிய டிவிஸ், இவ்வளோ சேனல்ஸ்லாம் கிடையாது. அட் த மேக்ஸிமம் வெளில போய் விளையாடுவோம், நாங்கள் வெயிலில் விளையாடுவோம், அவ்வளோதான் தெரியும். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட்டே இருந்துச்சு. ஸோ அந்த காலங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசைகள் இருக்கும் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த வருஷம் நான் வந்து நிறையா ஸ்டாம்ப் நான் கலெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன், இந்த தடவை நிறையா காயின்ஸ், வெளிநாட்டு காயின்ஸ்னால் இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துலையும் ஒரு ஆசை மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம 3வது படிக்கும்போது கேட்டிங்கன்னா போலீஸ் ஆகணும்னு நான் சொல்லுவேன். நான் 5th படிக்கும்போது கேட்டிங்கன்னா நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவேன். 10th படிக்கும்போது நான் இன்ஜினியர் ஆகணும்னு நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதானே. ஸோ அந்த பள்ளி பருவங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு தட்ஸ் க்ளோஸ் டு த ஹார்ட்னா அதான் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அதை மறக்கவே முடியாதுனால. நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கும்போது, முக்கியமாக எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு அமைச்சராக இருக்கும்போது எல்லோரும் நல்லா படிக்கணும், சமத்தாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பட் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா, இல்லை லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா, இல்லை ரெண்டும் இல்லாமல் நடுவில் இருந்தீங்களா? எங்கே இருந்தீங்க? நான் வந்து ERS ஸ்கூலில் படிக்கும்போது சரி, நான் கல்லூரி படிக்கும்போதும் மேக்ஸிமம் செகண்ட் பெஞ்சில் உட்காரோம். நாங்கள் அந்த ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட அங்கே தான் உட்காந்துருப்போம். நாங்கள் அது ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா எடுத்தோம் நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் தான், வேறு இல்லை அந்த டயத்தில் இருக்கிற மாதிரி தான். அது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அது எந்த இடத்துல உட்காந்தாலும் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்குது. பட் எங்களுக்கான அந்த செகண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஆளாக தான் நான் இருந்திருக்கேன் நான். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலை பற்றி பேசும்போது ஜென்ரலாக நீங்கள் வந்து படிப்பு மட்டுமே வந்து முக்கியத்துவம்னு சொல்கிறதில்ல, நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. உங்களோட பள்ளி பருவங்களில், கல்லூரிக்கு நம்ம பொறுமையாக வருவோம், பள்ளி பருவங்களில் உங்களுக்கு இந்த உலகத்தை பிடிக்க வச்ச விஷயம், இல்லை உலகத்தை உங்களுக்கு வியக்க வச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நண்பர்கள் கண்டிப்பாக. எங்களுடைய ஸ்கூல்ஸ் நாங்கள் வரும்பொழுது எங்கள் ஸ்கூல்ஸ்லேருந்து அடுத்தது கல்லூரிக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து RECங்கிறது மிகப்பெரியது. எங்கள் ஸ்கூலில், எங்கள் திருச்சியில் RECயில் சேர்ந்த பெரிய விஷயம். அந்த மாதிரி நான் RECக்கு போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து தயார்படுத்திகிட்டே இருப்பாங்க. ரொம்ப எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான நான் பார்த்து உள்ள அப்படியே அந்த டயத்தில் நம்மளும் எப்படியாச்சும் அந்த குரூப்பில் போய் ஒரு ஆளாக சேரக்கூடாது, REC பக்கமாக நம்ம காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எப்படியாச்சும் இதில் அப்படி ஒரு பிரமிப்பு உள்ள அப்படியே. ஏன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு, பெருசாக எங்களுக்கு அகைன் நான் சொல்கிற மாதிரி தான் பெரிய சோஷியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாதுனால வெளி உலகங்கிறது எங்களுக்கு பெருசாக தெரியாது. உள்ளுக்குள்ளார இருக்கிறதுல இந்த மாதிரி அச்சீவர்ஸாக நம்ம மாறணும், ஸ்போர்ட்ஸில் நம்ம ஏதாச்சும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி தான் ஸ்கூல் டேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு கேள்வி கேட்டு நம்மளை எழுப்பிடக்கூடாது. அந்த ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, அதுக்கு நான் ஆன்சரபிளாக ஆகிடக்கூடாது, நான் பண்ணிட்டேன் சார்னு சொல்கிறதா தான் இருக்கணுங்கிற மாதிரி என்னை தயார்படுத்திக்கிட்ட வர ஒரு சமத்து பிள்ளையாகத்தான் நான் இருப்பேனே தவிர, அங்கே வந்து நான் காரணம் சொல்லிவிட்டு 4 பேருக்கு முன்னாடி திட்டு வாங்குறது, அது வந்து அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் நான் இருந்திருக்கேன். இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஓகே, நீங்கள் இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் எப்போ சொல்லுவீங்க, என்ன டேட் வரப்போகுது, இதெல்லாம் வந்து உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் சைட்லேருந்து வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் பள்ளி போயிட்டு இருந்தபோது இந்த சம்மர் ஹாலிடேஸ்னு ஒன்று இருந்திருக்குல்ல, இந்த ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் அந்த இடைப்பட்ட நாட்கள், அந்த நாட்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? மேக்ஸிமம் நான் வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்போது வாலாடின்னு ஒரு கிராமம் இருக்குது, அன்பிலுக்கு போகிற வழியில் இருக்குது. எங்கள் அம்மாவுடைய சின்னம்மா இருக்கிறது, எங்கள் அம்மாவோட பாட்டி இருந்த ஊர், அந்த ஊருக்கு தான் நாங்கள் போவோம்.
வீட்டில் அப்பா அம்மா எல்லாமே இப்போ அக்கா தம்பியோட அவங்க வந்து ஊட்டி கொடைக்கானல்னு போனால் கூட எனக்கு ஊட்டி கொடைக்கானல் வந்து அந்த கிராமம் தான். அந்த பாட்டியோட அந்த பாட்டி முந்தானையிலேயே இருப்பேன் நான். அவங்க அதுக்குன்னு அந்த பாட்டி ரொம்ப செல்லமாக கொடுக்க மாட்டாங்க. சாரதா பாட்டி அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பிள்ளைங்க குறும்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக நல்லா அப்படி இருக்கு. ஆனால் என்னமோ தெரியல எனக்கு அவங்கள ரொம்ப அதான் என்னோடய சம்மர் ஹாலிடேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அதையும் மீறி நாங்கள் சென்னைக்கு வந்தோம்னா நாங்கள் ஃபாரின் போகிற மாதிரி. திருச்சியிலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன்னா ஃபாரின் போகிற மாதிரி. அது ரொம்ப ரேர் தான். பட் அட் த மேக்ஸிமம் நான் அந்த கிராமத்தை விட்டு நான் வெளியில் வர மாட்டேன் நான். உங்களுக்கு அப்போ சென்னை வந்தபோது இப்போ நீங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னா வீட்டில் ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை தாண்டி அங்கே ஒரு விளையாட்டுன்னா அங்கே இருக்கிற குழந்தைகள் பண்ணுற விளையாட்டு தான் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வரீங்க, ஒரு ஈவினிங் உங்கள் வீட்டில் இது எப்படி இருக்கும்? இப்போ வீட்டில் வந்து பாலிடிக்ஸ் வந்து அப்பா இருந்தனால பார்த்திங்கன்னா அப்பாவை பார்க்கறதுக்கான ஒரு பெரிய கும்பல் இருக்கும் அங்கே எல்லாமே. நான் பாட்டு ஸ்கூலில் படிக்கும்போது பஸ்ஸில் தான் நாங்கள் போயிட்டு வருவோம். நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு 72 ரமேஷ் பஸ்ஸு பேர், அது இன்னும் மறக்க முடியாது, 72வது நம்பர். அதில் இறங்கி நான் பாட்டு பின்னாடி பேக்கை மாட்டி நான் பாட்டு வீட்டுக்கு போயிட்டு வச்சுட்டு அங்கே இருக்கிற சுற்றி வட்டாரத்தில் இருக்க எங்களுடைய கிளாஸஸ்ஸு இல்லை என் ஏஜ் படிக்கக்கூடிய அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் விளையாடுறது வருது, அவ்வளோதான். எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், எனக்கு எங்கள் தாத்தா அன்பில் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவர் அப்படின்னா தெரியுமா, அவர் வீட்டில் ஒரு தாத்தா அப்படி தான் தெரியுமே தவிர பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னா அப்போ தெரியாது எங்களுக்கு. நாங்கள் நான் எங்கள் உண்டு, நாங்கள் வேலை உண்டு, நானும் எங்கள் அக்காவும் ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு வரோம், அவ்வளோதான் எங்களுக்கு. அதே மாதிரி அப்பான்னு வரும்போது அப்பா அப்பாவுக்கு நிறையா கும்பல் வரும். பிகாஸ் அவர் அப்போ எம்எல்ஏவாக இருந்த டைம் அந்த இதெல்லாம் போயிட்டு அது ஒரு தனியாக ஒரு செகண்ட். பட் எங்களுக்கு அதில் ஒட்டவே இல்லை. நாங்கள் அப்படி ஒட்டாத மாதிரி இருந்ததுக்கு காரணமும் எங்கள் அம்மா தான். எங்களை பொறுத்தவரை நீங்கள் படிப்பை தாண்டி நீங்கள் எதுக்கும் போயிடக்கூடாது, படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், உங்களுக்கும் ஒரு குடும்பம், இவ்வளோ தான், நீங்கள் இப்படி தான் இருக்கணும். இதுதான் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி தான் போச்சு ஆக்சுவலாக எல்லாமே. பட் ஆஃப்டர் அப்பாவுடைய இதுக்கு அப்புறம் டிமைஸ்க்கு அப்புறமேட்டு தான் எல்லாமே அப்படியே மாறி வந்தது. பட் அந்த விளையாட்டு காலங்கள் என்று வரும்பொழுது நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோம்னா அந்த ஹோம்ஒர்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிவிடுவோம். வெரி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அம்மாவோட இது வந்து ஹேபிட் வந்து முகம் கழுவணும், கை கால் கழுவணும், அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற வேலையே செய்யணும். ஜஸ்ட் லைக் தான். நீங்கள் பையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் நான் எங்கே வெளில போய்ட்டு வந்தேன்னா முகம் கழுவி கால் கழுவிட்டு தான் நான் வரேன் அப்படின்னா அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு அப்படிலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் விளையாட போகிறது வருது எல்லாருமே. நீங்கள் சொல்லும்போது அந்த ஹோம்லி ஃபீல் ஒன்று தெரியுது. ஆனால் நம்ம ஸ்கூல் டேஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டை விட்டு இந்த ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்குதோ பிடிக்கல ரெண்டாவது. ஆனால் அந்த போகிற வழி வர்ற வழிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இண்டிபெண்டன்ஸ் நமக்கு. ஏன்னா ஃபேமிலியும் கூட இல்லை, ஸ்கூல்லையும் நம்ம இல்லை, அந்த இடப்பட்ட கேப்பில் நம்ம இருப்போம். அந்த பஸ்ஸு டேஸ்லாம் எப்படி இருந்தது? என்ன மறக்கவே முடியாது. இன்னமும் எனக்கு நாங்கள் வாழ்ந்த அன்பு நகர் கிராஃபோர்ட் ஏரியாவில் நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண நிலப்போ இன்னும் எனக்கு இருக்குது. இந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் படிங்க, அது ஸ்கூல் யூனிஃபார்முங்கிறது. பஸ்ஸில் பின்னாடி சீட்டில் தான் நாங்கள் உட்காருவோம். நாங்கள் ஜெயந்தி பஸ் ஸ்டாப்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, ஜெயந்தி. அங்கே வந்து கிருபாகரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏறுவாப்பில். எப்போ ஏறினாலும் எடுத்தோன்னே கேட்க டென்னிஸ் பால் எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படி தான் கேட்போம். ஏன்னா கிளம்புற 9:30 ஸ்கூல்னால் நாங்கள் 8:30 போய் விளையாடுவோம். ஒரு ஹாஃப் அன் அந்த ஃபஸ்ட்டு இந்த விளையாடணுங்க. அதுக்கு அப்படி தான் ஏறும்போது பேக் என்கிட்ட கொடுத்து தான் ஏறுவான். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து வரும்பொழுது நானும் எங்கள் அக்காலாம் வரும்பொழுது ஒரே பஸ்ஸில் வருவோம். நான் இந்த இடத்துல வந்துட்டேன், நீ வந்துன்னு சொல்லிட்டு போகும்போது நிறைய நேரத்தில் நான் இங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்குறதை மறந்து நான் ஒன்று தூங்கிடுவேன். இல்லைனா முன்கூட்டியே இறங்கிடுவேன். நான் விசில் சத்தம் கிடச்சா பஸ் வந்துருச்சுன்னு இறங்கியிருக்கேன். நான் இல்லைனா பஸ் ஸ்டாப்பை தாண்டி போய் இறங்கியிருக்கேன். எங்கள் அக்கா இறங்கிட்டு என்னை தேடுவாங்க, எங்கே இறங்கவே இல்லைன்னு. இப்படிலாம் நடந்தே அப்புறம் நான் வீட்டுக்கு போனது இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. உங்கள் பஸ்ஸு போன ரூட்டில் நீங்கள் தான் ரூட்டு தலையா? அப்படிலாம் கிடையாது. நான் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்படியா? ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டிலேருந்து ஸ்கூலு அப்படி தான் இருந்தீங்களா? ஆமாம், ஸ்கூல்ஸும் சரி, நான் காலேஜ் வரைக்குமே அப்படி தான். வீடு ஸ்கூல் அவ்வளோதான் நான் எங்களோடது. அட் த மேக்ஸிமம் வெளில கிரிக்கெட் ஆட போவோமே தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படி தோணலை அப்போல்லாம் அதெல்லாம் பெருசாக. பட் நீங்கள் பஸ் பற்றி பேசுனதுனால இந்த கேள்வி எனக்கு வருது. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இந்த பஸ்ஸு பற்றின பாடல்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலம். ஸோ நீங்கள் அந்த பள்ளிப்பருவ காலங்களில் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது பாடல் உங்களுக்கு? இல்லை, பாடல் வந்து ஜென்ரலாக அந்த காலகட்டத்துக்கு வர பாடல் நிறைய இளையராஜா சாங்ஸு வர பாடல். ஸோ அதுக்குன்னே சில பஸ்ஸஸ்லாம் ஏறும். இந்த பஸ்ஸில் டேப் இருக்குடா, இந்த பஸ்ஸில் ஏறணுண்டா, இந்த பஸ்ஸில் டேப்பில் இந்த பஸ்ஸில் ஏற வேணும் அப்படின்லாம் கூட இருந்திருக்கு அப்போல்லாம்.
அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது, எனக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் எப்படி நம்ம ரசிச்சிருக்கோம் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற அப்போ எனக்கு தோணுது எனக்கு அதெல்லாமே. இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் பாட்டு பாடுறதெல்லாம் உண்டா? பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்பேன். என்ஜாய் பண்ணி நீங்கள் அப்போ கேட்டு நல்லா அந்த மெமரியில் இருக்கிற ஒரு பாட்டு சாங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், அந்த நான் தேடும் செவந்தி போகுது இளையராஜா சாருடைய சாங், அவர்கிட்டே நான் சொன்னேன், நான் சார் நான் குளிக்கும்போது கூட உங்கள் பாட்டு தான் சார் நான் கேட்டு நான் குளிப்பேன், சிரிப்பார் அவர். அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்த இளையராஜா சாங்ஸ் எப்படி எனக்கு இளையராஜாவோட ஃபேன் நான் எப்படி சொல்லுவேன்னா, எந்த பாட்டு நல்லா இருந்தாலும் இளையராஜா சார் போட்ட பாட்டு அப்படிம்பேன் நான். அது சங்கர் கணேஷ் சார் கூட போட்டுருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நிறையா மியூசிக் டைரக்டர் போட்டுருந்துருக்கலாம், நடுப்புற இடப்பட்ட காலத்தில் யாராச்சும் கூட போட்டுருந்துருக்கலாம். பாட்டு நல்லா இருக்கு, இளையராஜா சாங் நல்லா இருக்கலாம், இல்லைங்க இது இளையராஜா போடலங்க, அந்த அளவுக்கு நாங்கள் போனோம். இந்த லப்பர் பந்தில் வர மாதிரி கரெக்டாக. ஸோ அதே மாதிரி. ஆனால் எனக்கு நீங்கள் பாடுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாட்டு பாடி கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து அப்போ கூட நான் நல்லா பாடுவேன் கேட்பேன்னே சொல்லிட்டீங்களே தவிர இதில் வந்து எஸ்கே போயிட்டீங்க. ஸோ நீங்கள் படிக்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹாபி அப்படின்னா ஸ்கூல் டேஸில் வந்து அது என்னவா இருந்தது? ஹாபீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது. சம்டைம்ஸ் நமக்கு தானாக தோணும், இல்லைன்னா அவனும் பண்ண நம்மளும் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தானே அந்த டயத்தில் எல்லாத்துக்குமே. ஏன்னா புதுசாக உலகத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்போ நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கல. இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உட்காந்து நீங்கள் உலகத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு அந்த தெரியாமல் இது சார்ந்து நம்மளும் பண்ண என்ன அப்படின்னு நம்ம தோணுது இல்லையா? அப்போ அதெல்லாம் கிடையாது. பக்கத்தில் இருக்க ஒரு பையன் பண்ண அப்படின்னா ஸோ அப்போ நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர ரொம்ப இதாக அந்த ஹாபியாக நான் இது பண்ணணும் அப்படிங்கிறது தோணலை. ஆனால் நல்லா ரசித்து வாழ்ந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அந்த நண்பர்கள் கூட்டம் பற்றி சொல்லுங்க, உங்கள் நண்பர்கள் பாலிய சிநேகிதர்கள். ஸ்கூல்ஸில் எனக்கு வந்து கிருபாகரன், கார்த்திக், சதீஷ், சந்திரசேகரன் இருக்கிறாங்க. எப்போ போனாலும் நாங்கள் தான் ஒன்றாவே இருப்போம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுலேருந்து குரூப் ஸ்டடியாக உட்காந்து படிக்கிறதுலேருந்து நாங்கள் எல்லாம் இந்த செட்டு தான் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காது. இப்போ ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், ஒருத்தர் சென்னையில் இருக்கார், 2 பேர் வந்து யூஎஸில் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. அது ஸோ அது மறக்க முடியாது அதெல்லாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே இன்றைக்கி நாங்கள் அந்த 5 பேர் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்கோம். நாங்கள் ஒருத்தர் இன்னமும் கிண்டல் அடிச்சுக்கிறது, பேசுகிறது, போகிறதுலாம் இன்னும் அது இருந்துட்டு தான் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் வந்து அமைச்சர்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்தது உங்களுடைய நண்பர்கள்? நிறையா இந்த பேசுகிறதுலாம் அவங்க பார்க்குறது வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற ஆளே கிடையாது. நான் பாட்டு நான் இருக்கிற இடமே தெரியாமல் நான் இருந்துட்டு போகக்கூடிய ஆள் தான் நான். அப்போ அவன் எங்கே கற்றுக்கிட்டான், எப்படி அவன் இப்படி பேசுகிறான், அவன் சட்டமன்றத்தில் இப்படி பேசுகிறான், பப்ளிக் மீட்டிங்கில் இப்படி பேசுகிறானே, இவன் எங்கே இதெல்லாம் நமக்கு தெரியாமல் தனியாக எதுவும் டியூஷன் போனா அப்படிங்கிற மாதிரி என் குரூப்ஸில் நாங்கள் பேசிக்கிறது வழக்கம். அதில் உள்ளபடியே அது பெருமையாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது. ஏன்னா கூடயே வளர்ந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக என்னோடய பேச்சு இதெல்லாம் வந்திருக்கு. அவங்க பாராட்டாங்கும் போது அப்போ நம்ம நல்லா தான் பேசுகிறோம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதை தான் நான் பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா உதயம் வந்து அழுதுகிட்டே அந்த என்கிட்ட ஃபோனை கொடுக்குறாப்புல. ஏன் எதுக்காக என்ன அழுற, இல்லை பேச ஆண்டிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அவட தம்பிக்கு என்ன சொல்வீங்க? டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உடம்ப நல்லா பார்த்துக்கோ. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Yasko shirts and trousers.